வணக்கம் பிரவீன்குமார். அதாவதுங்க, ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணை உள்ளது. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் சத்தியமங்கலம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் பவானிசாகர் அணை அமைந்துள்ளது. இந்த அணைக்கு நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் மழையின் காரணமாக இந்த பவானிசாகர் அணைக்கு இந்த நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. அதாவது ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையை பொறுத்தவரை மொத்தம் 105 கன அடி, அதாவது 105 அடி உயரம் உள்ளது. மொத்தம் 32.8 டிஎம்சி நீர் கொள்ளளவு இருப்பு உள்ளது, அதாவது கொள்ளளவு கொண்டுள்ளது. அதாவது இந்த அணையின் மூலம் ஈரோடு, திருப்பூர், கரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சேர்ந்த கீழ்பவானி வாய்க்கால், காளிங்கராயன் மற்றும் தடப்பள்ளி, அரக்கன்கோட்டை ஆகிய வாய்க்கால்கள் மூலம் 2,47,000 ஏக்கர் பாசன நிலங்கள் வசதி பெற்று வருகிறது. இந்த அணையின் மூலம் அதாவது மஞ்சள், கரும்பு, வாழை உள்ளிட்ட பயிர்கள் மட்டுமின்றி பணப்பயிர்கள் பயிரிடப்பட்டு வருகிறது. அதாவது இந்த ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணைக்கு நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக பவானிசாகர் அணை படிப்படியாக அந்த நீர் உயர்ந்து கொண்டு வருகிறது. இதனால் 102 அடி தற்போது எட்டியுள்ளது. இந்த பவானிசாகர் அணையில் தற்போது அணைக்கு வரும் நீர் வரத்து 8,600 நீர் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மொத்தம் பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி கால்வாய்க்கு 1000 கனஅடியும் உபரி நீர் 8,600 கனஅடியும் என மொத்தம் 9,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பவானி ஆற்றின் கரையோரம் வசிக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை நீர்வளத்துறை மற்றும் பொதுப்பணித்துறையினர் விடுத்துள்ளனர். அதாவது பவானி ஆற்றில் இன்று இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள காரணத்தினால் பவானி ஆற்றில் உள்ள கொடிவேரி அணை தற்போது 3வது நாளாக இந்த கொடிவேரி அணைக்கு சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இந்த பவானி ஆற்றின் வழியாக உள்ள பெரிய கொடிவேரி, மேவானி, புளியம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கக்கூடிய கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பவானி ஆற்றின் வழியாக உள்ளவர்கள் கால்நடைகள் மற்றும் துணி துவைக்கவோ பொதுப்பணித்துறையினர் மற்றும் நீர்வளத்துறையினர் தடை விதிக்கப்பட்டுள்ளனர். அதாவது நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக பவானிசாகர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து அதிகரித்ததால் அதிலிருந்து வெள்ள நீர்கள், உபரி நீர்கள் வெளியேற்றப்பட்டு பவானி ஆற்றின் வழியாக திறக்கப்பட்டுள்ளது. இதனால் கொடிவேரி அணை தொடர்ந்து 3வது நாளாக மூடப்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தொடர் மழையின் காரணமாக இது போன்ற இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள காரணத்தினால் கொடிவேரி அணை தற்போது 3வது நாளாக மூடப்பட்டு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது சார்.